நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த ஸ்பாட் வந்திருக்கோம் அப்படின்னா பஸ்பாலம் சொல்லக்கூடிய இடங்களுக்கு தான் வந்திருக்கோம். அதில் வந்து ஒரு பைப்போஸ் அங்கனக்குள்ளே தான் நிற்கும். ஏன்னா தண்டவாளத்துக்கு நம்ம போகக்கூடாது, அதனால் நம்ம அங்கே போக மாட்டோம். இங்கே வந்து இப்போ தான் தூண்டி போட்டோம், ஒரு மீன் அடிச்சிருக்கோம். அந்த மீனை காட்டுறேன். வேறு என்னென்ன மீன்கள்லாம் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க நண்பா, நம்ம மீன் ஒரு மீன் அடிச்சிருக்கோம். கலந்துட்டான் சாப்பிட்லூரில் அடிச்சிருக்கேன் நண்பா. அங்கே பாருங்க, இந்த சாப்பிட்லூரில் தான் அடிச்சிருக்கேன். எடுக்கிறதுக்கு முன்னே கலந்துட்டான் பாருங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாலும் தண்ணிக்குள்ளே போயிருக்குமே. சரி, அதை எடுத்து உள்ளே போட்டு அடுத்து எதாவது மீன் கடிக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம தலை வந்து தூண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஒரு செப்பி ஆமாம் தூங்க என்னது ஓ உயிரை போட்டுடலாம். ரைட்டு பண்டாரிக்கு ட்ரை பண்ண போகிறோம். தலை வந்தோட தூக்கிட்டாரு பாருங்க. இப்போ தான் தலை வந்துட்டாருன்னு பரவாயில்ல. இவர் இந்த பொட்டிக்கீழ் இதெல்லாம் நல்லா பிடிக்க இருக்கு. நம்ம கம்பெனியில் இவரை இதுக்காகவே வச்சுக்கிறோம். இறைய பிடிச்சி தருவார் நல்லா வச்சுக்கிட்டா பண்ணுறோம். இதை எடுத்து நம்ம பெரிய முள்ள குத்தி அப்படி பண்டாரிக்கு அப்படி கல்லோரத்தில் விட்டுருவோம். எதாவது கடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ராடண்டில் ஒரு செப்லி பிடிச்சோம். டேமேஜே இல்லாமல் சூப்பர் தலை சூப்பர். டேமேஜே இல்லாமல் வந்துட்டு இவனை கை குத்தி எப்படி குத்தணுமோ குத்திடும். சரி, அதை குத்தி போடட்டும். நம்ம எதாவது மீன் அடிக்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளும் ஒரு மீன் பிடிச்சிட்டோம்ல. நம்ம லேஸ்பெட் ஆளுங்களா காட்டிட்டோம்ல யாருன்னு. இங்கே பாருங்க, திமிங்கலாம் பிடிச்ச மீனை பாருங்க நண்பா. ஃப்ரேம்குள்ளே வருதா என்னன்னு தெரியலையா, அவ்வளோ பெருசாக இருக்கு. இதெல்லாம் எதுக்கிட்ட பிடிக்கிங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு நம்ம சவுண்டை கட்டிங்கள எதுக்காக தெரியுமா? உயிர் இறைக்காண்டி நண்பா. இதில் பெரிய மீனை குத்தி உட விட்டுருவோம், பண்டாரி எல்லாம் அடிக்கும். அதுக்காக பிடிச்சிட்டு இருக்கோம் சரிங்களா. பெரிய மீன் எதாவது பிடிக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து பாருங்க, கட்டாயம் அடிக்கும் நம்பி போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குன்னு தெரியல. ஒரே ஒரு செப்பி மட்டும் பிடிச்சிருக்கோம். தம்பி ஒரு செப்பி பிடிச்சிருக்காரு, அதை காட்டுறேன் சரிங்களா. சரி ஓகே நண்பா, நம்ம அடுத்து ஒரு மீன் அடிச்சிட்டோம். நம்மளை ரொம்ப சீப் அடிச்சிட்டாங்க. அதை வருங்க பாருங்க. சொல்லுங்க. கேரளா கரிமீன் நண்பா. கரிமீனா பிடிச்சமா இல்லையா? பொறுமை சண்டை விட மாட்டிட்டல. இவனதான் இவ்வளோ நேரம் காணும் தேடிக்கிட்டு இருந்தேன். அட்ராதமா இல்லை அடிச்சு உள்ள போயிடாதோ. அவன் எங்கே போவான்? போனாலும் விட்டுருவோமா. அடுத்த ஒரு மீன் முடிச்சா வந்த பாருங்க. என்ன வருது வரணும் தெரியுமா? இப்போ கிறுக்குன்னு வந்தான். மெல்லது தொடுக்கல தான் அன்னைக்கு. வாங்கடா வாங்க செல்ல குட்டி. அடுத்து கேரளா கிரீமீன். சொல்லுங்க மாமா குட்டி வந்திருக்காப்புல. திட்டம்ல. ஆனால் இதுக்கு முந்தைய பதிவில் நல்லா பெருசாக பிடிச்சாங்க. நம்ம தான் எடுக்க முடியல. இன்னைக்கு அதை தான் பிளான் பண்ணி தான் வந்தேன். அடி சூப்பராக இருக்கு. நல்லா தான் ஏறி இருக்கு. எப்படி தவிப்பேன்? பயில போட்டுட்டா? போட்டுங்கண்ணா. போட்டாச்சு. அடுத்து ஏதாவது கடிக்கு தான் பார்ப்போம். காட்டுங்க. இதை பாருங்க, ஒரு இதை அடிச்சிட்டோம். முரல் அடிச்சிட்டோம். அத்தரக்கூடாது. ஐயோ, இது தூண்டில மட்டும்தான் உண்மையில உலக அதிசயம் தான். போயிட்டா அவனை விட மாட்டேன். ஆத்தாடி பீச பாருங்க. ஆகா, இது அடிச்சிருக்குன்னா ஆச்சரியம்பா. சொல்லி பிடிச்சாங்க. தூண்டில மாட்டே மாட்டேது. அழகா அவனை வர வச்சு நண்பா எந்த இடத்துல உட்காந்து பிடிக்க பார்த்தீங்களா? விழுங்கிட்டா பாருங்க. அவனை உளுங்க விட்டு தூக்கியிருக்கேன். அனகொண்டா முதல்ல வாய் மாதிரி இருக்கு. விழுங்கிட்டான். உள்ளே போயிட்டு பாருங்க. முள்ளு நம்மளன்னா இந்த முள்ளு இந்த அதில அழகாக வந்துட்டேன். இவன் ரொம்ப நேரமா ரொம்ப ஆட்டை காட்டிகிட்டே இருந்தான். தூக்கியாச்சு ஒரு வழியா. எப்படிலாம் எடுக்க வேண்டியது இருக்கு. படுத்து கிடந்து மாஸ்க் காட்டிட்டேன் நண்பா. மாஸ்க் காட்டிட்டேன் பார்த்தீங்களா? முரல் ரைட் ஓகே. சிறப்பான அது. நீ ஒரு சிறப்பான ஆள். ஆமாம் காலு கொண்டாங்க. தலை தூக்கி போடுங்க.
தூக்கி போடுங்க கேட்சப் உள்ள ஃப்ரெண்ட்ஸோட போய் கிடப்போ ஏ அப்பா பேக் உள்ளே போக மாட்டேங்க ஐயோ பாறையா தலை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டீங்களே என்னது இருக்கா எங்க இருக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது பாலத்துக்கு கீழேயா ஆமாம் ஆமாம் வந்துட்டான் பாறையா ஐயோ வீடியோ கட் பண்ண கூட இல்லையே அடுத்த பாறை போடு பாறை எப்பா முதுகு வலிக்கு போ கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க தண்டவாளத்துக்கு கீழே வாங்க ஐயா உனிக்கிட்டான் ஃபுல்லாவா அட்டிய கேளு அட்ரா 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 ஜம்பிளியும் ஜம்ப் ஆகி வெளியே போயிடாத அவன் எடுத்தது இவன் பிடிங்கிட்டான் ஆமா அவன் எடுத்துட்டு தான் போனான் முரல் அடிக்க வேண்டியது தலை இதுல முரல் அடிக்க வேண்டியது முரல் இருந்து பிடிங்கிட்டு போயிட்டான் தலை ஏதோ விளக்க உரையை சொல்லுங்க சொல்றதுக்கு இல்லைன்பா போட்டுட்டு இருக்கோம் என்ன அடுத்த டக்கு டக்குன்னு போடுங்க ஆள் வேற இல்லையா ஐயோ நீ ஃப்ரெண்ட்ஸோட போய் உட்காருப்போ பக்கத்தில் மட்டும் வரட்டும் ம் நண்பாங்க பாருங்கள் நம்ம தம்பி ஒரு மீன் பிடிச்சிக்காரு பாருங்க அதை காட்டுறேன் பாருங்க செப்புளி தான் அவன் அங்கிட்டு தள்ளி நின்று பிடிச்சிட்டான் காட்ட முடியல அதான் இப்போ காட்டுறேன் உயிரோடு தான் வச்சுருக்கான் பாருங்க நல்ல சைஸ் தான் அதில் செப்புளி நம்ம ஒரு செப்புளி பிடிச்சோம் அவன் ஒரு செப்புளி பிடிச்சிட்டான் பாலுக்கு ஒன்று பிடிச்சாச்சு அது இப்போ ஆன்லைனில் பிடிச்சது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நம்ம ஆன்லைனில் எத்தனை மீன் கிடக்கு அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இது தம்பி பிடிச்சது தான் காட்டியிருக்கேன் நம்ம இப்போ மீன் ஒன்று பைக்கில் கிடக்கு நம்ம எல்லோரும் மொத்தமாக பிடிச்ச மீன் இவ்வளோ தான் பாருங்கள் இப்போ காட்டணும்ல அந்த மீன் உயிரோடு இருக்கா இது நம்ம பிடிச்சது நம்ம கொஞ்சம் சின்ன சைஸ் தான் பிடிச்சிருக்கோம் இது ஒரு 300 கிராமுக்கு அடுத்து வரும் இது ஒரு 300 கிராமுக்குள்ளே வரும் 2 பனிச்சத்தை மடித்து ஒரு முரல் ஒரு பாறை ஒரு பனிச்சத்தை பனிச்சத்தை விட்டுட்டோம் அதான் ஒன்று இறத்தொண்டியில் இவ்வளோ தான் பிடிக்க முடியுது என்ன காரணம் அப்படின்னா தண்ணி கலங்கல் அதனால் பிடிக்க முடியல நம்ம இன்றைக்கி பிடிச்ச மீனே இவ்வளோ தான் பார்த்தீங்களா இடம் எப்படி இருக்குது பாருங்க உள்ளே உட்கார தான் முடியும் எந்திக்க கூட முடியாது அப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே தான் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இடம் இடைஞ்சல் பிடிச்ச இடத்துக்குள்ளலாம் நிறைய மீன் பிடிச்சி போட்டிருப்போம் அதெல்லாம் போய் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பேன் நண்பர்களே பாய்